ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு எமிலி வினோத் சேனல். நான் இன்றைக்கு என்னென்னு சொன்னால் ஒரு ஆப்பிள் கேக் செய்ய போகிறேன். ஜெர்மன் ஆப்பிள் கேக். கிட்டத்தட்ட ஜெர்மனாக்கள் கூடுதலாக இந்த கேக்கு செய்கிறேன். முதல்ல ஒரு ஆப்பிள் கேக் செய்து காட்டிருக்கிறேன். ஜெர்மன் ஆப்பிள் கேக் தான். இது கொஞ்சம் வித்தியாசமானது. இப்போ பாருங்கள் என்ன தேவையானது. யாராவது முதலாவது இந்த சேனலை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்களா, எனக்கு மிகவும் உதவியாக இருக்கும் மக்களே. இப்போ அடுத்ததுக்கு போவோம். என்னென்ன தேவையான பொருட்கள் உண்டு. முதலாவது 3 ஆப்பிளை இப்படி கட் பண்ணி வைத்திருக்கிறேன். இப்படி இப்படி சின்ன சின்ன ஸ்லைஸாக வெட்டி வெட்டி வைத்திருக்கிறேன். மற்றது ஓட்ஸ், ரோல் ஓட்ஸ். இது கேக் ஃப்ளவர். butter, margarine, baking powder, cinnamon powder, மற்றது எக் இந்த இருக்கு. எக்கெல்லாம் ரெடியாக வச்சிருக்கிறேன். எக். ஓகே மக்களே, எப்படி செய்ய காட்டுறேன். இப்போ முதலாவதாக என்ன செய்வோம்னு சொன்னால், இப்போ இது இருக்கு தானே, ரோலிங் ஓட்ஸை ஒரு கப் எடுப்பேன். ஒரு கப் எடுத்து போடுறேன். சுடு தண்ணியில் ஹாட் வாட்டர் ஆல்ரெடி இங்கே வச்சிருக்கிறேன். நான் ஹாட் வாட்டர் கிட்டத்தட்ட 1 கப்பு கிட்ட போட வேணும். நாங்கள் 1 கப் வாட்டரை இதுக்குள்ளே இப்படி போடுவோம். 1/2 கப் போட்டிருக்கிறேன். இப்போ இப்படி இது கரையக்கூடியதாக ஊற்றிட்டு ரோல் பண்ணக்கூடியதாக கொஞ்சம் இது கரைஞ்சிடும். கரைஞ்ச உடனே இதில் பிரெட் பாலை கவர் பண்ணி விடுவோம். பிரெட் பாலை ஒரு 15 மினிட்ஸுக்கு அப்படியே கவர் பண்ணி வச்சுட்டு அப்படியே இருக்கட்டும். இதில் அடுத்தது நெக்ஸ்ட் ஒரு இதை ஃபேனை வச்சுட்டு பட்டர் கொஞ்சம் போடுவோம். ஆல்ரெடி கொஞ்சம் பட்டர் போட்டு வச்சிருக்கிறேன் பேனில். இப்போ திருப்பி பட்டர் போடுவோம். ரெட் கலர் ஸ்பூன் மாதிரி எடுத்துருங்க. பாருங்க, நெக்ஸ்ட் பட்டர் கொஞ்சம் கையாக போட்டு அப்புறம் லோவாக போடலாம். இந்த ஆப்பிளை நாங்கள் கட் பண்ண ஆப்பிள்களை இதுக்குள்ளே போடுவோம். இந்த ஃபேனுக்குள்ளே போடுவோம். அப்படியே கொஞ்சம் அவியட்டும்.
இப்படியே அவிஞ்சு கொண்டு வரட்டும். இது ஆப்பிள் சாடையாக பொரிஞ்சு கொண்டு வருது மக்களே. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணுமெண்டா சுகர் கூட ப்ரௌன் போட்டதான் நல்லா. என்கிட்ட சுகர் ப்ரௌன் இன்றைக்கு முடிஞ்சிட்டு வந்து உண்டு போடலை, தேவையில்லை. ஏன்னு சொன்னால் நாங்கள் கேக்குக்கும் போட தனி வேணும். அப்படின்னா 2 ஸ்பூன் எடுத்து இப்படியே ஒரு கேரமலைஸாக எடுக்கலாம். ஒரு கேரமலைஸ் ஒரு ஸ்மெல் ஒன்று வரும் தானே, ஒரு நல்ல ஒரு அரோமா வரும். இந்த ஆப்பிளோட சுகரும் சினமனும் செய்கிற நேரத்தில் நல்ல ஒரு அரோமா ஒன்று வரும். எல்லாரும் விரும்பக்கூடிய அரோமாவாக இருக்கும். அது பாருங்க. இந்த காலத்தில் இந்த நாள் ஆப்பிள் பிக்கிங் காலம் தானே. அதனுடைய ஆப்பிள் உங்களுக்கு மலிவாக கிடைக்கக்கூடிய காலம் தானே. நீங்களும் இப்படி செய்து கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு. இந்த ஆப்பிளில் வந்து நிறைய வகையான கேக்குகள் செய்யலாம். ஆப்பிள் பை செய்யலாம், ஆப்பிள் மூஸ் செய்யலாம், ஆப்பிளால் நிறைய பொருட்கள் செய்யலாம். நீங்கள் இந்த காலத்திலே இதை பிரயோசனப்படுத்தலாம். ஆப்பிளை சீப்பாக வாங்கி இந்த இதுகளெல்லாம் செய்யக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு சொன்னால், நீங்கள் இந்த ஆப்பிளில் இதை போடுத்தீங்க சுகர். நெக்ஸ்ட் வந்து இந்த இருக்குது சினமன் பவுடர். ஒரு இவ்வளவு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து இப்படி போட வேணும். இப்படி இந்த கரமலைஸோடு இப்படி சேர வேணும். ஒரு நல்ல ஒரு அரோமாவும் ஸ்வீட்டாகவும் இருக்கும். பார்த்தீங்களா, ஒரு மனமே. நீங்கள் அதிகமாக ஆப்பிள் கேக் நீங்கள் கடையில் வாங்கி பார்த்தீங்கன்னா கூட ஆப்பிளோட இது சேரும், சின்னமன் சேரும், சுகரும் மேலே போட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் அவிஞ்சு வரட்டும். ஒரு 10 மினிட்ஸ் அவியட்டும். இல்லை உடையக்கூடாது, இப்படி முழுசாக இருக்க வேணும். நாங்கள் அதுக்கிடையில் இதை பார்ப்போம். ஓட்ஸ் என்ன மாதிரிண்டு ஓட்ஸ் ஓப்பன் பண்ணி என்ன நிலையில் இருக்குன்னு பார்ப்போம். இதை கொஞ்சம் அரைச்சி எடுத்தால் கூட நல்லா. அரையாமலும் போடலாம். நான் இன்றைக்கு அரையாமல் செய்ய போகிறேன். அரைண்டா கிரைண்ட் பண்ண ஒரு ஓட்டுன்னா சரி, கிரைண்டில் ஓட்டு கைஸ் எப்படி சொல்லி காணும். அரைச்சி இதுக்குள்ளே போடுவோம். உங்களை விருப்பம்னா முழுசாகவும் செய்யலாம். இது வந்து அரைவாசி இது க்ரன்ச்சியாக இருக்குது, அரைவாசி ஒரு கூழ் தன்மையாக இருக்குது. இந்த கன்சல்டன்சி வர மாதிரி அப்படி நீங்கள் செய்யலாம். இப்படி செய்துட்டு நீங்கள் 3 முட்டை எடுத்து போடலாம். 3 முட்டை. அதுக்கிடையில் இதை பாருங்கோ, ஆப்பிள் நான் கட் பண்ண ஆப்பிள் ஒரு கரமலைஸ்
வந்துட்டு பார்க்க படிவாயிருக்கு. வெள்ளை இல்லாமல் அப்படி வெள்ளை தானே, இப்போ ஒரு ப்ரௌன் மாதிரி இருக்குது. இதை நாங்கள் நிப்பாட்டுவோம். இவ்வளவும் காணும். ஒரு 10 minutes இப்படி செய்வீங்கன்னா காணும். இங்கே அது தூக்கி வைப்போம். இப்போ நான் இதுக்கு முட்டை போட போகிறேன். முட்டையும் போட்டு இதால் அடிப்போம். பெருசாக ஆப்பிள் கேக் பொங்க வேணுமெண்டு இல்லை, இந்த இதிலே அடிக்கலாம். இதோட நீங்கள் ஒரு கணக்க சுகர் இல்லை, 1 2 3 4 5 டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன். இந்த டேபிள் ஸ்பூனால் சுகரை போடுங்க. ஏன்னா கேக் செய்த பிறகு மேலால் போட வேணும், ஐஸ்வின் சுகர் போட வேணும். ஆனபடியாக அதுக்குன்னு சுகர் இருக்குது அப்படில்லையும். ஆனபடியாக கூட நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுக்கலாம். சுகர் கூட விருப்பம் இல்லாதாக்கள் ஆப்ஷனல் தான், நீங்கள் அதுக்கேற்ற விதமாக செய்யுங்கோ. பேக்கிங் பவுடர் போட போகிறேன் நான். 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். என் கேக் ஃப்ளவர் தானே, அரிக்க தேவையில்லை. இது கண்டு இது அப்படியே போடுறேன். இப்படியே அடிப்போம். இப்படி ஹேண்ட் பீட்டராலே அடிப்போம். கொஞ்சம் சால்ட் போடுவோம். சீனி போடுறபடியாக கொஞ்சம் சால்ட், ஒரு பிஞ்ச்
ഒരു പിഞ്ചളവിൽ കൂടും. வெனிலா உங்களுக்கு காட்டையில் வெனிலாவும் சின்னமனும் கொஞ்சம் போடலாம். வெனிலா போடுவோம். நீங்கள் வந்து நான் கேக் ஃப்ளவர் போட்டேன். நீங்கள் சும்மா ஓல் பர்பஸ் போடலாம். ஓல் பர்பஸ் இதுவும் போட்டு ரோலிங் ஓட்ஸும் போட்டு செய்யலாம். எனக்கிட்ட இருந்தபடியாக நான் இன்றைக்கு போட்டு செய்வோம். நான் வேறு கேக்குக்கு வாங்கி எடுத்தேன். நான் ஒரு பிரயோசனப்படுத்தலாம்ன்றது இன்றைக்கு இந்த ஆப்பிள் கேக்கு பிரயோசனப்படு. நீங்கள் ஓல் பர்பஸே போடுங்க. இப்படியே பெருசாக நான் இதால் எலக்ட்ரிக் பீட்டரால் இன்றைக்கி அடிக்க இல்லை கேக். இதை இப்படியே செய்வோம். கடைசியாக இது வந்து இனி 4 ஸ்பூன் 1 2 3 4 ஸ்பூன் மாஜரின். நீங்கள் பட்டரோ இன்னும் விரும்பினத்தை விடுங்க. நான் மாஜரின் போட்டிருக்கேன். அதையும் இதோட போட்டு செய்வேன். பீட்டருண்டா எலக்ட்ரிக் பீட்டருண்டா கதியாக அடிச்சிட்டு போயிடலாம். அது கூட பொங்கிடும். அதுக்காகத்தான் நான் இப்படி கடைசியாக தான் மாவை போடணும். ஏன்னா ஓட்ஸ் போடுறபடியா கடைசியாக தான் பட்டர் போடுறது. இப்படி தான் செய்வேன். கொஞ்சம் இருக்கட்டும் விட்டுட்டு இதுக்கு கொஞ்சம் 1/4 கரண்டி போல் சின்னமன் பவுடர். நல்ல அரோமாவாக இருக்கும் சின்னமன் எல்லாம் சேர்ந்து. பாருங்க, நான் போடுறேன் கேக் கலவை.
இப்படி அடிக்க வந்துட்டு முன்னாடி இடிச்சிட்டு பாருங்கோ. நான் செய்த ஆப்பிள்கள் இருக்குது தானே, ஆப்பிள்களை என்ன செய்யணும், அடுக்க வேணும் இப்படி இப்படி. ஓகே, நான் இப்போ வந்து 350 போட்டிருக்கிறேன். 350 ஃபரனைட்டில் போட்டிருக்கிறேன். 10 மினிட்ஸ் நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணணும். 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே இதை எடுத்து அப்படியே வச்சு விடுவோம். ஒரு 40 மினிட்ஸு கிட்ட இப்படி வைக்கிறேன். ஓகே, முடிஞ்ச பிறகு பார்ப்போம் என்ன மாதிரியாண்டு. நான் கேட்குறக்க போகிற மக்களே பாருங்க. இதற்கு கேக், ஆப்பிள் கேக், ஜெர்மன் ஆப்பிள் கேக் முடிஞ்சது. அதுக்கிடையில் நான் மேஷ் பொட்டேட்டோ இது செய்திருக்கிறேன். ஸ்வீட் பொட்டேட்டோஸ், மேஷ் ஸ்வீட் பொட்டேட்டோ செய்திருக்கிற மக்களே. லஞ்சுக்கா டின்னருக்கு அதோட சொசேஜ் பொரிக்க போகிறேன். அதோட கேக் 3 உண்டு. நான் ஒன்றோட காட்டிடுறேன். அதான் என்னுடைய அப்படி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. கேக்கை கட் பண்ண போகிறேன். கட் பண்ண முதல்ல என்ன செய்யணுமெண்டா, ஐசிங் சுவர் எடுத்து இப்படி அது ஆப்பிள் கேக்களுக்கு இப்படித்தான் தூவினோம். இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும் ஐசிங் சுகரை. இந்த பக்கத்து நிறைய கொஞ்சம் இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். இதை நான் ஒட்டுறேன் மக்களே. ஆப்பிள் கேக்கை ஒட்டுறேன்னு பாருங்கோ.
எப்படி அப்படி கேட்கண்டு பாருங்க மக்களே. இந்த இருக்கு இதை எடுத்து இப்படி வச்சிருக்கிறேன். இந்த ஆப்பிள் கேக் என்ன மிரண்டு நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நல்ல டேஸ்டாக இருக்கு. பாருங்க இப்படி சாஃப்டாக இருக்குண்டு. இங்கே எப்படி சாஃப்டான ஆப்பிள் கேக்குன்னு பாருங்க மக்களே. நீங்களும் இது மாதிரி செய்யுங்க. யாராவது முதலாவது பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ. அது எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் மக்களே. நான் ஒரு செய்தி சொல்ல இல்லை, 2-3 நாளாக நான் யூடியூப் ஒன்றும் போட இல்லை. நானும் முந்த நாள் தேர்ஸ்டே 3 டேஸுக்கு முன் நானும் என் மகளும் ஹைவேயில் போய் கொண்டிருக்கிற நேரம் இந்த கார் ஒரு ட்ரக் அடிச்சுட்டு எந்த சைட் தான் பசஞ்சர் சைட்லாம் இதுகள் வந்து டோர், மற்றது வெளியில் உள்ள கண்ணாடியோட மிரர் வியூ, என்ன பியூட்டியாக வியூ மிரரும் அப்படியே உடைஞ்சி தூளாக போயிட்டு நாங்கள் தப்புனதே சரியான கடவுள் காவல் தான். கடவுள் தான் எங்களை எவ்வளோ விதமான அதிசயமான முறையில் காத்தவர். அவர் அதிசயம் செய்கிற கத்தராயிருக்கிறார். அவர் அந்த ஹைவே விட்பியன் மற்றது என்னது புரோக் வந்து போகிறவன் அதில் வந்து பப்ளிக் அது கிக் அண்ட் ரன் பெரிய ரத்தம் அடிக்கிட்டு ஓடிட்டு. நான் இந்த மக்கள் நினைப்பாங்க நான் யூடியூப் ஓடாடியே நண்டு சிலது நான் உடம்பு நோ அப்படி இப்படி ஒரு கவலை அதில் இந்த 2-3 நாளாக போட இல்லை மக்களே. அதுதான் காரணம். பார்த்துக்கொள்ளுங்கோ. நானும் சரியாக ஷாக் ஆகிட்டேன். சடன்லியாக நடந்தது மக்களே. பை பாய். சப்ஸ்கிரைப் பண்ணு.